ஹாய் எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டாரோ இன் தமிழ். ஸோ ஃப்ரைடே எப்படி இருக்க போகுது, அதாவது 10th ஜான்வரி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுடைய மணி ரிலேட்டடாக பார்க்கும்போது உங்களுக்கு பாஸ்டில் இருந்து லெசன்ஸ் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. எப்படி எப்படி இருக்கணும் என்ன அப்படின்னு ஐடியா வரும். அண்டு ஒரு நியூ பிகினிங் இருக்கும். மேபி உங்களுக்கு மணி வர வேண்டிய மணி டிலே ஆகிட்டே இருந்தது அப்படின்னா அது வரும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஓகே. அண்ட் நிறையா பொறுப்பு இருக்குது. அது மனம் தளராமல் அதை பண்ணுங்கள். உங்களோட எஃபர்ட் போடுங்க, கண்டிப்பாக போடுவீங்க. நியூ பிகினிங் தெரியுது. ஸோ உங்களோட எஃபர்ட் கண்டினியூஸாக போடும்போது ஒரு சக்ஸஸும் இருக்குது. அண்ட் பேஜ் ஆஃப் கப்ஸ் இருக்குது. மணி ரிலேட்டடாக ஒரு ஆஃபர் உங்களுக்கு வருது அப்படின்றத பார்க்க முடியுது. ஓகே. மேபி அந்த ஆஃபர் உங்களுக்கு நிறையா ரெஸ்பான்சிபிலிட்டி தரலாம். நீங்கள் நிறையா அதில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அந்த ஆஃபர் மூலமாக அது உங்களுக்கு ஜாய்ஃபுல்லாகவும் இருக்கும், ஒரு நியூ பிகினிங்காகவும் இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் யூனிவர்ஸை நம்பி எந்த ஒரு ரிஸ்க்கையும் தாராளமாக எடுங்க. உங்கள் எஃபோர்ட் போடுங்க, அதிகமான உழைப்பை போடுங்க. உங்களுக்கான சக்ஸஸ் மணி ரிலேட்டடாக வரும் அப்படின்றத பார்க்க முடியுது. அடுத்ததாக கரியர் ரிலேட்டடாக பார்க்கும்போது நீங்கள் படிக்கணும் அதிகமாக. அந்த ஒரு புதுசாக ஏதாவது ஜாயின் பண்ணியிருக்கலாம். இல்லை ஜாப் ரிலேட்டடாக பார்க்கும்போது பேஜ் ஆஃப் வான்ஸ், பேஜ் ஆஃப் பென்டக்கிள். உங்களுக்கு ஜாப் ரிலேட்டடாக ஏதோ ஒரு ஸ்கில்லை வளர்த்துக்க வேண்டியிருக்கு அப்படின்னா அதுக்கான முயற்சி, அதுக்கான கம்யூனிகேஷன், அது ரிலேட்டடாக ஒரு குட் நியூஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். அண்டு நிறைய காலம் எஃபோர்ட் போட்டு பலனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் காலம் உங்களுடைய ஷேடோ சைடு சில விஷயங்கள் மாற்றணும். நீங்கள் பலன் எதிர்பார்க்குறீங்க, ஓகே. பட் உங்கள் சைடு இருக்கிற அந்த சில விஷயங்களை மாறணும். ஐ திங்க் நீங்கள் பாசிட்டிவாக யோசிங்க. வெயிட் பண்ணிட்டே இருக்கிறீங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கு நெகட்டிவாக தோணலாம். அப்படி இல்லாமல் பாசிட்டிவாக தாட் போடுங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது. ஓகே. 6 ஆஃப் வான்ஸ் இருக்குது. ஜாபோ கரியரோ பிஸ்னஸோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான சக்ஸஸ் இருக்குது. அதுவும் கிங் ஆஃப் கப்ஸ்லாம் பார்க்கும்போது நீங்கள் விரும்புகிற ஓவர் எமோஷ்னல் ஆகாமல் நீங்கள் உங்கள் எஃபர்ட்டை போடணும். நீங்கள் ஒரு மெச்சூர்டு பர்சனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய இன்ட்யூஷனை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஏஜ் கூட இருக்கலாம் சில பேர், ஆனால் உங்களோட ஆக்ஷன்ஸ் எல்லாமே சின்ன பசங்க மாதிரி சுறுசுறுப்பாக பண்ணக்கூடியவங்களாக நீங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் சக்ஸஸ் பார்க்க முடியுது. உங்களுக்கு கரியரோ இல்லை ஜாப் ரிலேட்டடாகவோ கொஞ்சம் நீங்கள் உங்களுக்கு தேவையான அந்த ஸ்கில்லை வளர்த்துக்க வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கான ஒரு சக்ஸஸ் அண்ட் ஒரு டீமுக்கே நீங்கள் ஒரு ஹெட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகே. அண்ட் லவ் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக பார்க்கும்போது டெம்பரன்ஸ் அகெயின் ஏன் சொல்கிறேன்னா வில் டே கம் பேக் அப்படின்ற வீடியோவும் நம்ம போட்டிருக்கிறோம். ஸோ அதில் பொறுமை தான் அதிகமாக பேசப்பட்டது. இங்கேயும் அதுதான் பார்க்க முடியுது. உங்கள் பர்சனோ இல்லை நீங்களோ தனியாக ஃபீல் பண்ணுறீங்க, தனி மேலே அவங்களே ரொம்ப தனியாக தான் லோன்லியாக ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியும். அண்டு அந்த பிளாக்டாக இருக்காங்க. அந்த பிளாக்கை ரிமூவ் பண்ணுறதா, அன்பிளாக் பண்ணுறதா, கம்யூனிகேட் பண்ணுறதா, என்ன தான் பண்ணுறது அப்படின்ற ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்குது. ஸோ சேரியட் இப்போதைக்கு அவங்களுடைய ஒர்க்கை பார்த்துட்டு அவங்க பொறுமையாக போயிட்டு இருக்காங்க. இல்லை ஹீலிங் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஹீல் ஆகிடுச்சு அப்படின்னாலே ஒரு நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆகும். சரியா? ஸோ ஒரு கம்யூனிகேஷன் பண்ணணும். இந்த லவ் அண்ட் கேரிங் அது எல்லாமே இருக்குது. பட் நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஸோ இந்த பிளாக்கை ரிமூவ் பண்ணுறதே ஸ்லோவாக தான் நடக்கும். ஆனால் அன்பிளாக் பண்ணுவாங்க. பட் இட் வில் டேக் டைம் அப்படின்னு பார்க்க முடியுது. ஓகே. அண்ட் டுடே உங்களுக்கான பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா என்னது, இன்க்ரீஸ் இன் மெட்டீரியல் வெல்த், ஸ்பிரிச்சுவல் க்ரோத், கோல்டு ஃபிஷ். இதுவே ஒரு இந்த கோல்டு ஃபிஷ்ஷே ஒரு பவர்ஃபுல்லான வேர்டு. ஓகே. ஓகே, ஃபைன். ஸோ உங்களுடைய பொருளாதார நிலை உயரும். ஸ்பிரிச்சுவலாகவும் உங்களுடைய க்ரோத் உங்களுக்கு இருக்கும்.
அன்சக்ஸஸ்ஃபுல் அவுட்கம் டு எ ப்ராப்ளம். சில ப்ராப்ளம் வந்து ஃபேமிலி மேட்டர்ஸ், ஃபேமிலி ரிலேட்டடாக சில விஷயங்கள் வந்து சில ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகாமல் இருக்கும். ஸோ பொறுமையாக இருங்க. நியூ ஹோம், நியூ ஆட்டிடியூட். எஸ், ஸோ உங்கள் ஆட்டிடியூடை மாற்றி பாருங்கள், சால்வ் ஆகும். அண்ட் சில பேர் புது வீட்டுக்கு போகலாம், புது வீடு வாங்கலாம். சம்திங் இம்பார்ட்டண்ட் சச் அஸ் நியூ ஜாப் ஆர் ரைஸ். ஓகே, உங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்கள் மாறப்போகுது. சிலருக்கு புதிய வாழ்க்கை அண்டு சிலருக்கு புதிய ஜாப் அமைய போகுது. கிரேட் ஹாப்பினஸ். ஓகே, அண்ட் இம்பார்ட் ப்ராப்ளம்ஸ் டு பி ரீசால்வ்ட், ஷீல்டு. யூ நீட் டு பி டு டிஃபெண்ட் யுவர் செல்ஃப். சரியா, உங்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். ஸோ எந்த இடத்துலையும் நீங்கள் உங்களை விட்டு கொடுக்க வேண்டாம். உங்களுக்காக வந்து போராடுங்க கடைசி வரைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கான ஒரு ஹாப்பினஸ் வந்து இருக்க போகுது இன்றைக்கி அப்படின்னு பார்க்க முடியுது. சில ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் ஆக போகுது அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் லவ் ரிலேட்டடாக அவங்களுக்கான கைடன்ஸ் ஆர் கைடன்ஸ். ட்வின் ஃப்ளேம், யார் பேஷன் இக்னைட்ஸ். ஸோ சில பேருக்கு வந்து சம்வாட் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து போயிருந்துருக்கலாம். இப்போ அது மறுபடியும் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் துளிர் விடுது அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் நினைக்கிறத நீங்கள் செய்யலாம், யாராலும் உங்களை வந்து தடுக்க முடியாது. சில பேர் வந்து நீங்கள் தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் கண்ட்ரோலில் இருக்கலாம், அதனால் நீங்கள் ஸ்டெப் எடுக்காமல் இருக்கலாம், பயந்துட்டு. அப்படின்லாம் நீங்கள் பயப்படணும் அவசியம் இல்லை. உங்களுடைய லைஃப், ரைட்? ஸோ நீங்கள் வந்து உங்களை யாராலையும் தடுக்க முடியாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கான ஸ்டெப்பை வந்து நீங்கள் எடுக்கலாம். பவர், உங்களோட இன்ட்யூஷனு உங்களுக்கு எது ரைட்டுன்னு சொல்லுதோ அதை நீங்கள் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் பவரை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த பவரை வந்து தைரியமாக யூஸ் பண்ணுங்கள். நோனா நோ சொல்கிறதுக்கு தைரியமாக இருங்க. எனி டைம் வந்து ஒத்து வரலையா வாக்கவே பண்ணுறதுக்கு கூட மனசில் ஒரு தைரியம் வேணும் அப்படின்ருக்கு. ஓகே, உங்கள் பர்சன்ட்டு இந்த மெசேஜ் டெய்லி வர மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ நம்ம 2 பேரும் ஃபிசிக்கலாக பிரிஞ்சிருந்தாலும் ஸ்பிரிச்சுவலாக நம்ம வந்து சேர்ந்து தான் இருக்கோம். ஓகே, ஸோ எதுவும் இங்கே மிஸ் ஆகலை. இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் டைம் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸ்பேஸ் தேவைப்படுது. ஸோ நம்ம இந்த உலகத்தை விட்டு போகும்போது எதையும் எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. அதனால் வந்து நீங்கள் சுற்றி இருக்கவங்களோட எப்போவுமே அன்பாகவே வந்து இருங்க. ஓகேவா? நியூ பிகினிங், வா. A new adventure awaits. Embrace it and live your dreams passionately. ஸோ லைஃப்பில் உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங் வந்து காத்துட்டு இருக்குது. ஸோ அதை வரவேற்க தயாராக இருங்க அப்படின்ற ஒரு அட்வைஸ் பார்க்குறோம். அண்ட் இதில் வந்து உங்கள் பர்சனுடைய ஃபீலிங்ஸ் என்ன, இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நாட் இனஃப், ஃப்ரஸ்ட்ரேட்டட் இன் ரிலேஷன்ஷிப். அவங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. பயம் இருக்குது, ஈகோ இருக்குது, பொறாமை இருக்குது, ஒரு ஜெலஸ் பிஹேவியர் இருக்குது. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து கொஞ்சம் இது இல்லை அது இல்லை இது பற்றாக்குறை அப்படின்ட்டுன்ற மாதிரி இருக்கு அவங்களுடைய ஃபீலிங்ஸ். ஸோ குறைகளை மட்டும் பார்க்கக்கூடிய ஒரு மைண்ட் செட்டில் வந்து அவங்க இருக்காங்க அப்படின்றது தெரியுது. நெக்ஸ்ட்டு சேசர். அவங்க வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சால் அவங்க சேஸ் பண்ணுவாங்க. ஓகே, இல்லைன்னா உங்களை சேஸ் பண்ண விடுவாங்க. அவங்கள வந்து நீங்கள் வந்து ஒதுக்கிடக்கூடாது. அது வந்து உங்களுக்கு ஒரு பயத்தை வந்து ஏற்படுத்தும். அதை அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அதனால் உங்களை சேஸ் பண்ண விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, பட் ரீபில்டிங் கண்டிப்பாக வந்து ஒரு ரீயூனியன் வேணும், இதை வந்து சரி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பாம் ட்ரீ வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி வேணும், இதில் ஒரு க்ரோத் வேணும், ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி வேணும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்னு நினைக்கிறாங்க. எகெயின் பாருங்கள், குப்பீட்ஸ். லவ் இஸ் கம்மிங், ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. ஓகே, ஸோ சர்ப்ரைஸாக வந்து உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் அப்படின்றது தெரியுது. நீங்கள் 2 பேரும் உங்களுக்கு சோல் கனெக்ஷன் இருக்குது, சோல் கான்ட்ராக்ட் வந்து இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்பில். யூ டூ ஆர் சோல்மேட்ஸ் அப்படின்னு பார்க்க முடியுது. எகெயின் ஷாக்கிங் நியூஸ், சர்ப்ரைஸ். ஒரு மாற்றம் வந்து திடீர்னு ஏற்படும் இந்த ரிலேஷன்ஷிப்பில். திடீர்னு நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் டக்குன்னு கடவுள் நினச்ச ஒரு செகண்டில் எல்லாத்தையும் சரி பண்ண முடியும்ல, அந்த மாதிரி திடீர்னு ஒரு மாற்றம் ஏற்படும். அவங்கள்ட்ட லவ் கால் வரலாம், இல்லை நீங்கள் அவங்களுக்கு லவ் கால் பண்ணலாம். ஓகே, ஸோ
somewhat love call is coming and paradise ஒரு சந்தோஷம் இருக்க போகுது. ஓகே, ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹாப்பியாக இருந்த மூமெண்ட்டெல்லாம் அவங்க நினச்சி பார்க்குறாங்க அப்படின்றதும் தெரியுது. கிசஸ். ஸோ அப்படி நினைக்கும் போது மறுபடியும் உங்கள் மேலே அவங்களுக்கு அந்த அன்பு லவ் வருது அப்படின்னு பார்க்க முடியுது. ஓகே, ஸோ இப்போதைக்கு அவங்க ஹீல் பண்ணுறதுக்கான டைமில் தான் இருக்காங்க. அவங்க சைடு உள்ள ஷேடோ ஒர்க்கை சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க உங்கள் சைடு வருவாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. அண்ட் டாக்கிங். ஸோ பேசணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, மெசேஜ் பண்ண நினைக்கலாம், மெசேஜ் டைப் பண்ணி டெலிட் பண்ணலாம், மெசேஜ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, உங்கள்கிட்ட மெசேஜ் வரணும்னு நினைக்கிறாங்க. ஹார்ட் பிரேக் இருக்குது, பெயின் இருக்குது செப்பரேஷன்னால் அப்படின்றது இன்னும் இருக்குது. ஓகே, அரைவிங், மூவிங் ஆன், க்ளோசர் இஷ்யூஸ். ஸோ ஒரு க்ளோசர் இஷ்யூ இருக்குது, கமிட்மெண்ட்டில் ஒரு இஷ்யூ ஏற்படுது. ட்வின் ஃப்ளேம். ஸோ இந்த கனெக்ஷன் ஒரு ட்வின் ஃப்ளேமாக இருக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. ஓகே, ஸோ என்ன டைட்டில் பார்த்தோம்? எஸ், மணி, கரியர், லவ், ரிலேஷன்ஷிப், உங்கள் பர்சனலுடைய ஃபீலிங்ஸ் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ ஐ ஹோப் திஸ் மே பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறந்துடாதீங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நான் ஆல்ரெடி ஜோடியாக் சைன்லாம் போடுறேன். சில பேர் இந்த இது போடல அது போடலன்னு மெசேஜ் பண்ணுறீங்க. தட் மீன்ஸ் என்னோடய வீடியோ வர்றதே உங்களுக்கு தெரியாமல் இருக்கு. அதனால தான் சொல்கிறேன், நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? வீடியோ போட உங்களை ரீச் பண்ணும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பை.